Hello everyone, Vanakkam Makkale, நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிபிக்கல் சாட்டர்டே லஞ்ச். எங்க வீட்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நார்மலா ஒரு சாம்பார், சாதம், ரசம், பொரியல்லாம் வச்சுட்டு நாங்க வந்து படையல் போட்டுட்டு தான் சாப்பிடுவோம். எல்லா சாட்டர்டேவும் இப்படி பண்ணுவோமான்னு கேட்டா இல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த சாட்டர்டேஸ் இப்படி தான் இருக்கும். மார்னிங் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிடுவோம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க மம்மி தான் குக் பண்ண போறாங்க. நான் ஜஸ்ட் வீடியோ தான் எடுக்க போறேன். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க மம்மி ப்ரிப்பரேஷன் தான். வாங்க பார்க்கலாம் வீடியோவை. இப்போ பாத்தீங்கன்னா பருப்பை வந்து 3 விசில் விட்டு இறக்கி வச்சிருக்காங்க. அதுல வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஜீரகம், ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம் வேணும்னா நீங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு அதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப மைய வந்து பருப்பை வேக விட வேணாம், ஏன்னா நம்ம காய்கறியோட வந்து வேக விடுவோம். அதில் வந்து பருப்பு நல்லா குழஞ்சிரும். அதனால வந்து ரொம்ப வேக விடாதீங்க. இப்போ தண்ணியை வந்து செப்பரேட்டாக எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக. நார்மல் ரசத்தை விட பருப்பு ரசம் வந்து நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து 3 காய்கறி யூஸ் பண்ண போறோம். என்னென்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இது 3மே யூஸ் பண்ண போறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கு இல்லை அல்சர் இருக்கவங்களுக்கு கிரீன் சில்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சு விட போகிறாங்க. இதில் வந்து நீங்கள் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோமோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பட் நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும், நல்லா இருக்கும் சாம்பார். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறியை வந்து நல்லா வணக்கி வேக விடுறதுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கரில் வந்து நீங்கள் பருப்பு வேக விடுறீங்க இல்லையா, அப்போவே 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா பருப்பு போடும்போதே போட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும், காய்கறி இருக்கிறதே தெரியாது. பருப்பு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா அந்த விசிலை வந்து நீங்களே ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு அந்த காய்கறிஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் விட்டு எடுங்க, டக்குன்னு வெந்துடும். அப்போ வந்து நீங்கள் ப்ரெஷர் எடுத்து விடக்கூடாது. ப்ரெஷர் அதுவே அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்து தாளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரெடி. இப்போ காய்கறி வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ சாம்பார் தூள் போடுறாங்க, வீட்லேயே அரைச்சது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாம்பார் தூள் லாஸ்ட்டாக போடாமல் காய்கறி வணக்கும் போதே போட்டால் கூட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி கரைசல் ஊற்றுறாங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்காக முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சைக்கடலை பருப்பை ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற விட்டு அதை எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வரமிளகா, தேவையான கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான பொரியல், சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா காய்கறி போட்டு வேக வச்சோன்னா நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டிருக்காங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சைக்கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஈவன்லி வேகணும், நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சரியாக வேகும், இல்லைன்னா அங்கங்கே வேகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. முட்டைக்கோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே தண்ணி வந்து இருக்கும், அதனால வந்து அதுவே சீக்கிரம் வெந்துடும். பட் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க அம்மா, எதுக்காகனா சீக்கிரமாக அது வந்து வெந்துடும். அதனால கடைசியாக இப்போ நல்லா அது வெந்ததுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்க தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியது தான். நம்மளுடைய முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக பருப்பு வந்து வேக வச்ச தண்ணி, அப்புறம் புளி கரைசல், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு, இது 3யுமே வந்து இடித்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து தக்காளியை வந்து கையிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு ஆட் பண்ணி ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து தாளித்து விட்டு அதை ஊற்றி கொதிக்க விடாமல் இறக்குனீங்கன்னா போதும், உங்கள் ரசம் ரெடி. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தேவையான கருவேப்பிலை போட்டிருக்காங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான வரமிளகா போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த புளி கரைசலை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ரசம் எப்போவுமே ரொம்ப கொதிக்கக்கூடாது, அது நுர கட்டினோனையுமே இறக்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நுர கட்டிடுச்சு, இறக்க வேண்டியது தான். ரசம் ரெடி. ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சைடில் சாதம் வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் வந்து பாயசமும் பலகாரம் செய்ய வேண்டியது தான் இருக்குது. அதனால் வந்துட்டு சாதம் வந்து சைடில் வச்சுட்டாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் வைக்கிறதுக்கு சின்ன ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, பொடி ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வறுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்படியே வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். வறுத்தோம் அப்படின்னா அது பபிள்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வறுக்கும்போது கிறிஸ்டல் கலர்ல இருக்கு. இதே நீங்கள் வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல் பால்ஸ் மாதிரி அழகா இருக்கும். இந்த மாதிரி ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்க, அதுதான் பாயசத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. பாருங்க எவ்வளோ அழகா பால்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமா நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இன்னும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வறுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஜவ்வரிசி வந்து 75% வெந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சேமியா குழஞ்சிரும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான பால், அதாவது காய்ச்சின பால், பச்சை பால் இல்லை காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ பால் கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை ஏலக்காய், அது 3ஐயும் போட வேண்டியது தான். வறுத்த ஏலக்காவை இடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா வாசனை வராது, அதனால இடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்து இறங்கிருச்சு. இப்போ வந்து பாயசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக வாழைக்காய் வெட்டிட்டு இருக்காங்க. வாழைக்காய் நீள நீளமாக போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுறது வந்து எங்களுக்கு பிடிக்கும். அதனால இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணுவாங்க எப்போவும். பஜ்ஜிக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமா பஜ்ஜியை போட்டு எடுத்தாச்சு. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும்போதே போட்டுட்டாங்க, அதனால உப்பி வரல. எண்ணெய் வந்து சூடாக இருக்கும்போது போட்டால் தான் பஜ்ஜி நல்லா உப்பி வரும். இங்கே பாருங்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் உப்பிருச்சு. இப்போ இது நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் நல்லா உப்பி அழகாக வந்துருச்சு. நம்ம பஜ்ஜி தயார். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் அப்பளம் பொரிக்கிறாங்க. இந்த அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பளம் எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நார்மல் பாப்புலர் அப்பளம் போடுறாங்க. அப்பளம் வந்து ரொம்ப நேரம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் வேக விட்டு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்க வேணாம், வதவதன்னு போயிடும். ஜஸ்ட் போட்டு எடுத்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், இல்லைன்னா வதவதன்னு போயிடும் ரொம்ப வேக விட்டிங்கன்னா. இந்த ஹோல் வீடியோ ஃபுல்லாக என்னோட சன் வாய்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கேட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா படையலில் வைக்கிறதுக்கு அரிசி மாவு பண்ணுறாங்க. பச்சரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுறாங்க வாசனைக்காக. இது நல்லா பவுட்ரு பண்ணிக்கங்க. இது துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 4 பல்ஸ் விட்டு எடுத்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இன்னொரு நல்ல ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படையல் ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச சாப்பாடு சாம்பார், பொரியல், அப்பளம், துள்ளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து நாங்கள் 2 செஞ்சோம். ஸ்வீட் பூந்தி செஞ்சது பாதி வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, அதனால நான் இதில் ஆட் பண்ணல. பட் வந்து நான் தனியாக வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் அதை பாருங்கள். அப்புறம் நம்ம செஞ்ச பாயசம் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் ரெடி. வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கோம். காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காக்கான்னு கத்தணும் மொட்டை மாடியிலேருந்து, அப்போ தான் காக்கா வரும். அது 1-2 காக்கா தான் பார்க்க முடியும். பட் இங்கே சென்னையில் வந்து நீங்கள் மாடிக்கு போனீங்கன்னாவே போதும், உங்கள் கையிலேருந்து அதுவே வாங்கிட்டு போயிடும். பிடிக்கலன்னா திரும்ப வச்சுட்டு கூட போயிடும். அந்த மாதிரி காக்கா இங்கே அவ்வளோ இருக்குது. பாருங்கள், நான் போய் வச்சதுமே 3 காக்கா வந்துருச்சு. பாருங்கள், நான் இங்கே இவ்வளோ க்ளோஸில் தான் நின்று எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த காக்கா வந்து என்னை கன்சிடர் பண்ணவே இல்லை. அதை அதோட லஞ்ச் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.